ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2023ல ரிலீஸ் ஆன சீவ்யூ டீனோ அப்படின்ற பயங்கரமான த்ரில்லரும் ட்விஸ்டும் கலந்து இருக்கிற ஒரு தரமான ஹாரர் மூவியை தான் பார்க்க போறோம். ஸோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவிஷா. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு வீட்ல 2 பெண்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு வேகமா வந்து அக்கா அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அக்கா, அவளை குளிக்க வைங்க அப்படின்னு சொல்ல, ஏ ஆல்ரெடி நானே நிறைய வேலை பார்த்துட்டு வேர்வையா இருக்கு, நான் இப்பெல்லாம் பண்ண முடியாது, நீயே பண்ணு, இன்னைக்கு ஃப்ரைடே நீ தானே பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏன்னா அந்த ரெக்கார்டிங் வேற உடஞ்சிருச்சுக்கா அப்படின்னு சொல்ல, என்ன சொன்ன, அந்த ரெக்கார்டிங் உடஞ்சிருச்சு, நான் இன்னும் ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ண நீங்க வாங்க அப்படின்னு சொல்ல, அடி பாவி வா சீக்கிரமா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்றாங்க. உள்ள ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கா. அவ ரொம்ப டயர்டா, உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கு. அந்த பொண்ணு மேல ஒரு மரப்பலகைய கவர் பண்றதுக்காக மூடி வைக்கிறாங்க. 2 பேரோட முகத்துல பீதி தெரியுது. கடகடன்னு எல்லா வேலையும் பண்றாங்க. இப்போ படுத்திருந்த அந்த பொண்ணு ஒரு லேடிய புடிச்சு கொடூரமா கொலை பண்றா. இத பார்த்த அந்த பொண்ணு வேகமா ஓடி போக, டக்குன்னு அந்த பொண்ணை புடிச்சு வச்சுட்டு, யார் நீங்க அப்படின்னு சாஃப்ட் வாய்ஸ்ல கேட்க, இப்ப அந்த பொண்ணு அப்படியே பேய் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுது. யாரு நீ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அப்படியே கொலை பண்றா. இங்க இருந்து படத்தோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 2003 வருஷத்துல ஈஸ்ட் ஜாவான்ற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்க அந்த மார்க்கெட்ல ஒரு பொண்ணு பொருளை வாங்க போறா. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேரு ஸ்ரீ. அவங்களும் தேவையான காய்கெல்லாம் வாங்கிட்டு இப்போ ரெஸ்டாரண்ட் போறாங்க. இங்கதான் அவங்க வேலை பாக்குறாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்க, இப்ப ஓனர் கிட்ட எனக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்கு, இன்னைக்கு கொடுத்துறீங்களா, நான் அப்புறம் உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்ல, ஓனரும் என் பையனுக்குமே இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, யூனிஃபார்ம் வாங்கணும், ஃபீஸ் கட்டணும், எனக்கு நிறைய செலவு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு நோட்டீஸ் பேப்பரை காமிக்கிறாங்க. அதுல இந்த ஊர்ல ரொம்ப பணக்கார ஃபேமிலியானா அட்மோஜோ அப்படின்ற ஒரு ஃபேமிலி, அவங்க 23ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீமேல் எங்களுக்கு தேவைப்படுறாங்க ஹெல்ப்புக்காக, அவங்களுக்கு நாங்க 1 மில்லியன் பணத்தை கொடுப்போம், இது அக்ரிமெண்ட் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் இருக்கும். அது ஓனர் கொடுக்க, இதை பார்த்த ஸ்ரீயும் இவங்க இதுக்கு ஆள் தேடுறாங்கன்னும் போது, இண்டி இவங்க ரொம்ப பணக்காரங்க, இந்த ஊர்லயே நிறைய ரெஸ்டாரண்ட் அவங்க கிட்டதான் இருக்கு, இந்த வேலை மட்டும் கிடைச்சா உனக்கு 1 மில்லியன் பணம் கிடைக்கும்ல, அது மட்டும் இல்லாம யாருக்கு தெரியும், அந்த பணக்கார கிட்ட இருக்க ஒரு பையனுக்கு உனக்கு பிடிக்கலாம், நீ அந்த வீட்டோட இளவரசியா கூட ஆகலான்னும் போது, அக்கா விளையாடாதீங்க அக்கா, நான் சீரியஸா சொல்றேன், இந்த வேலை கிடைச்சா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும், ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். இப்ப அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு நபர் வருவாரு. அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது ஸ்ரீயே முறைச்சு பாத்துக்கிட்டே இருப்பாரு. இப்ப டக்குன்னு அந்த இடத்த விட்டு போவாரு. ஆனா அவர் கொஞ்சமான காசை தான் வச்சிருப்பாரு. ஸ்ரீயும் அக்கா இவர் முழு பணமே குடுக்கலன்னும் போது, விடுடி கொஞ்சம் தானே சாப்பிட்டு போனாரு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நீ அங்க போய் பாரு, உனக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஸ்ரீயும் அந்த இடத்துக்கு போறாங்க. பார்த்தா அந்த வீட்டுல அந்த வேலைக்காக நிறைய பேரு கியூல நின்னுகிட்டு இருப்பாங்க. ஸ்ரீயும் சரி சும்மா ட்ரை பண்ணி பாக்கலான்னு லைன்ல நிக்க, அப்போ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு 2 பேரும் வெளியே பேசிட்டே வருவாங்க. அவங்க 2 பேரும் கிராஜுவேட், படிச்ச நமக்கே வேலை கிடைக்கல, அப்படி என்னதான் ஆளு தேடுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே வர, ஸ்ரீ படிக்கவே இல்லை, இவங்களுக்கே கிடைக்கல, நமக்குலாம் எங்க கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு முன்னாடி போக, இப்ப ஜோரன மழை பெய்யும். நடுவுல ஒரு கார் வருதாங்க, கவனிக்காம இடிச்சு கீழே விழுந்துறாங்க. கார் ஓட்டுன அந்த நபரும் அந்த காருக்குள்ள அந்த லேடியும் வேகமா ஸ்ரீய உள்ள கூட்டிட்டு போய் அவங்களுக்கு அடிப்பட்ட இடத்துல மருந்து போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த லேடியும் ஸ்ரீ கிட்ட, எதுக்கு நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாம போனீங்கன்னும் போது, நான் டிகிரி ஹோல்டர் கிடையாது, எனக்கு எப்படி வேலை கிடைக்கும், அதான் நானே போலான்னு பார்த்தேன்னும் போது, இப்ப சடனா ஒரு வாய்ஸ் கேட்கும். இந்த பொண்ணு இங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு, ஓனர் அம்மா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்கன்னும் போது, யார் ஓனரு, யார் ஓனரா, இந்த அட்மோஜோ ஃபேமிலியோட தலைவியான பாட்டியை தான் நீங்க பாக்கணும், அவங்கதான் வேலைக்கான ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னும் போது, அவளும் ஒரு தயக்கத்தோடய நின்றுட்டு இருப்பா. அப்ப அங்க போட்டோஸ் எல்லாம் இருக்கும். அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கேன். அங்க ஒரு பெயிண்டிங்ல ஒரு பாட்டி கையில குழந்தை இருக்கும். அந்த குழந்தை அப்படியே ஹீரோயினை பாக்குற மாதிரியே உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். இப்ப அவங்களும் உள்ள போய் பார்த்தா சேர்ல ஒரு பாட்டி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களும் உன் பேரு என்ன அப்படின்னு கேட்க, ஸ்ரீ அப்படின்றத அவ சொல்றா. நீ கில்வான் ஃப்ரைடேல தானே பிறந்தனும் போது, உங்களுக்கு எப்படி தெரியும் போது, என்னால அதை உணர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு எதுக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னு கேட்க, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும், ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தான் அவன் பணத்தை கேட்டிருப்பா, அதுக்காக தான் இந்த வேலையை தேடி நான் வந்தேன்னு சொல்ல, நீயும் என்ன மாதிரிதான், நானும் என் குடும்பத்தை காப்பாத்தணும், நீயும் உன் குடும்பத்தை காப்பாத்தணும், இந்த வேலைக்கு நான் உன்னை எடுத்துக்கிறேன், ஆனா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், இந்த வேலையை விட்டு நீ போக கூடாது, ஏன்னா உன்னால போக முடியாது, பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, அவளோட தயக்கத்தை
டே எனக்கு இந்த வேலை தேவை, ஏன்னா பணம் எனக்கு முக்கியம்னும் போது, சரி நான் உனக்கு இந்த வேலையை கொடுக்குறேன், என் கூட வான்னு சொல்லிட்டு அவளோட முடிய கட் பண்ணிட்டு ஏதோ ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்க. பண்ணிட்டு எனக்கு குளிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அவங்க முகத்தையும் முதுகையும் காமிப்பாங்க. ஒரே காயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க போடக்கூடிய சாம்பிராணி போக அவளுக்கு ஒரு மாதிரி தலைய சுத்தம் மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துறா. இப்ப கண்ணை திறந்து பார்த்தா கார்ல இருக்கா. அந்த டிரைவரும் அவளோட வீட்டுல வந்து விட்டுட்டு நடந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, அவளும் வீட்டுக்கு அவங்க அப்பா கிட்ட வேலை கிடைச்சதுன்ற விஷயத்த சொல்லுவா. ஆனா அவங்க அப்பாவும் நான் தான் உங்களை பாத்துக்கணும், ஆனா என்ன பாத்துக்க நீ இவ்வளவு கஷ்டப்படாத, நீ சின்ன பொண்ணு, உன் லைஃப நீ சந்தோஷமா வாழணும் போது அப்பா ஆல்ரெடி பண பிரச்சனைதான் நம்ம நிறைய பேரை இழந்தோம், உங்களையும் எனக்கு இழக்க மனசு இல்ல அப்படின்னு சொல்லுவா. அவங்க அம்மாவும் தங்கச்சியும் இறந்து போயிருப்பாங்க. இப்ப அவங்க அப்பா மட்டும்தான் அவளுக்காக இருக்காங்க. இத பேசும்போது அவங்க அப்பாவும் உனக்கு என்ன தோணுதோ பண்ணுமான்னு சொல்லிட்டு போக, இப்ப அவ நைட்டு தூங்கும் போது பயங்கரமா சத்தம் கேட்கும். அவங்க அப்பா கதறாரு. என்ன ஆச்சுன்னு அவங்க அப்பா ரூம்ல போய் பார்த்தா அவரோட வயித்துக்கு கீழே உறுப்பே இருக்காது. அவர் அப்படியே அந்த தொங்க பேய் மாதிரி மாறிடுறாரு. இத பார்த்த அவ கதற கண்ணை தொடர்ந்து பார்த்தா இதெல்லாம் கனவு. அது மட்டும் இல்லாம அவளோட கையில இப்ப புதுசா ஒரு சிம்பிள் இருக்கு. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அடுத்த நாள் காலையில அவ அந்த வேலைக்காக போகணும். கார் வந்திருக்கும். அந்த கார்ல அவ ஏறி போறா. பார்த்தா அந்த காருக்குள்ள இன்னும் ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்களும் இந்த வேலை தேடிதான் வந்திருப்பாங்க. சோ அவங்க பேசிட்டே போகும்போது பக்கத்துல டீனான்ற ஒரு பொண்ணு இருப்பா. அவ எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே பேசுவா. உனக்கு எப்படி இது தெரியும்னும் போது டிரைவரும் ஆல்ரெடி அவ இந்த குடும்பத்துல வேலை பார்த்தவதான், அதனால அவளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காரை ஓட்டிட்டே போறாங்க. ஆனா அந்த கார் சிட்டியை தாண்டி ஒரு காட்டுக்குள்ள போகுது. இவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. ஸ்ரீயாவ கூட அந்த பொண்ணு எங்க எங்களை கூட்டிட்டு போறீங்கன்னும் போது ஒரு நிமிஷம் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அந்த டிரைவர் அவர் ரத்தத்தெல்லாம் கிழிச்சு ஏதோ பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப காரை ஓட்டிட்டு உள்ள போறாரு. இவங்க எல்லாருக்கும் ஒரு பயமாவே இருக்கு. இப்ப அந்த டிரைவரும் எல்லா பூஜையும் பண்ண பிறகு கார்ல ஏறாரு. இத பார்த்தாங்கன்னு ஒரு பொண்ணும் நம்ம இப்ப எங்க போறோம், எங்க கூட்டிட்டு போறீங்கன்னும் போது பயப்படாதீங்க, உங்க டெஸ்டினிக்கு கண்டிப்பா உங்களை நான் கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு இப்ப காட்டுக்குள்ள ஒரு பழைய கூரை வீடமா இருக்கும். அதுக்குள்ள கூட்டிட்டு போக ஸ்ரீக்கும் புரியாது. இதுவும் உங்க ஓனரோட வீடு தானா, எதுக்கு இங்க எங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னும் போது உங்களுக்கு போக போக தெரியும்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த டிரைவரும் இங்க கரண்ட் எல்லாம் இருக்காது, இருட்டுறதுக்குள்ள நீங்க விளக்கு ஏத்திருங்க, ஏன்னா இருட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். இப்ப அங்க இருந்த ஒரு கேலண்டர்ல ஒரு நாளுக்கு கீழே 1 2 3 அப்படின்னு போட்டுட்டு 1000 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த 1000 டே மட்டும் ரவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்ரீயா எதுக்கு இந்த டேவை மட்டும் ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு போது நீங்க 3 நாள் இங்க இருக்க போறீங்க, ஆல்ரெடி 997 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது இவங்களுக்கு ஒன்னும் புரியாது. எதுக்கு இந்த டே எல்லாம் இவங்க மார்க் பண்ணி வைக்கிறாங்க, நம்மள எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு யோசிச்சுட்டே இருக்க. இப்போ ஒரு சாமியார் வராரு. அவரும் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியல, நீங்க பண்ண வேண்டிய வேலை இந்த ரூம்குள்ளதான் இருக்கு, பயப்படாம நான் கொடுக்குற இந்த ட்ரெஸ் போட்டுக்கோங்க, இந்த ட்ரெஸ் உங்களை தீய சக்தி கிட்ட இருந்து காப்பாத்தும் சொல்லிட்டு லாக் பண்ண அந்த ரூமுக்குள்ள அவங்கள கூட்டிட்டு போறாரு. பார்த்தா முன்னாடியே ஏதோ கவர் பண்ண ஒரு இடம் இருக்கும். அந்த கவர் பண்ணதை எடு அப்படின்னு சொல்லி தீனா கிட்ட சொல்ல அந்த லேடி எல்லாமே எடுக்கிறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு படுத்துட்டு இருப்பா. இவ்வளவுதான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தோம். இந்த பொண்ணு யாருன்னா அந்த பணக்கார வீட்டு பாட்டியோட ஒரே பேத்தி இந்த பொண்ணுதான். இவளுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கும். சோ இதுக்கு அடுத்தது நீங்க சூரிய மறைவதுக்குள்ள இந்த பொண்ணுக்கு இங்க இருக்கிற கேசட்டை பிளே பண்ணிட்டு அதுல வர மந்திரப்படியே நீங்க அந்த பொண்ணுக்கு 7 விதமான பூக்கள்ல குளியல் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற பேய் அவளை சாந்தமாக்கும். அதனால உங்களுக்கும் ஆபத்து இருக்காது, அந்த பொண்ணுக்கும் ஆபத்து இருக்காது. இது மாதிரி நாங்க முதல் நாள்ல இருந்து பண்ணிட்டு வந்தோம். இதே விஷயத்த நீங்க இன்னும் 3 நாள் பண்ணீங்கன்னா 1000 நாட்கள் முடிஞ்சிடும். இந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கிற இந்த டீமன் வந்து அவளை விட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டீனாவை அந்த பிரார்த்தனைய பண்ண சொல்றாங்க. அவங்களும் அந்த ரேடியோ பிளே பண்றாங்க. அது அந்த பாட்டி சொன்ன விஷயங்கள் அவங்க வாய்ஸ்ல தான் அந்த ஆடியோ கேட்கும். அப்படியே அதை கேட்டுட்டு அவளும் அந்த 7 பூக்கள்ல உள்ள இருக்கிற ஒரு பம்ப்ல தண்ணி புடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணோட உடல்ல கொஞ்சம் கொஞ்சமா தொடச்சுக்கிட்டே வரா. அப்படி தொடச்சுக்கிட்டே வர இப்ப அந்த பொண்ணு டக்குன்னு அவளோட கையை புடிச்சு கடிச்சிட்டான். எல்லாமே பயந்துடுறாங்க. ஸ்ரீ எல்லாம் இந்த வேலையே வேணாம், எனக்கு என் உசுறு தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போடுறாங்க. இங்க அந்த சாமியாரும் அந்த தண்ணி எல்லாம் மேல தொட்டு தொட்டு அவளை காம் பண்ணிட்டு இப்ப வேகமா வெளியே வராங்க. பார்த்தா அதுக்குள்ள ஸ்ரீயும் அந்த பொண்ணும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அந்த என்ட்ரன்ஸ்ல அந்த டிரைவர் பூஜை பண்ணார்ல அந்த இடத்த அவங்களால தாண்ட முடியாது. அந்த இடத்துல அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கண்ணை தொடர்ந்து பார்த்தா இப்ப வீட்டுல இருக்காங்க. அந்த சாமியார் என்ன சொல்லுவாருன்னா, இந்த ஓனர் அம்மா கிட்ட நீங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, உங்களோட உடல்ல இருக்க ஒரு பொருளை வச்சு அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, அதனால உங்களால நீங்க ப்ராமிஸ் பண்ண அந்த வேலையை முடிக்காம இந்த இடத்த விட்டு போக முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்க இதை பண்ணதுக்கு காரணம் என்னன்னா அவங்க பேத்தி உடம்புல இருக்கிற பேய் இந்த இடத்த விட்டு தப்பிக்க முயற்சி பண்ணது, அதை கண்ட்ரோல் பண்ணவும் தான் அவங்க இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்ரீ ரொம்ப பயத்திலே
இருக்கா. அங்க இருக்கிற சாமியாரும் அந்த டிரைவரும் அந்த இடத்த விட்டு போறாங்க. போறதுக்கு முன்னாடி அந்த டிரைவரும் இவங்க அந்த வேலையை பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னும் போது யாருக்கு தெரியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க வந்து போயிடுறாங்க. இப்ப ஸ்ரீ ரொம்ப சோகமா இருக்கு. அங்க இருந்த பொண்ணும் தியா கிட்ட உண்மையாவே இந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு, யார் அந்த பொண்ணுக்கு இவ்வளவு மோசமான சாபம் விட்டாங்க அப்படின்னு கேட்க, அட்மோஜோ ஃபேமிலியில நிறைய எனிமி இருக்காங்க, அப்படி ஒருத்தங்க தான் இந்த பொண்ணுக்கு இந்த சாபத்தை கொடுத்துட்டாங்க. இந்த சாபத்தினால இவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கொடூரமா கொலை பண்ணா, அவளோட அப்பா அம்மா கூட. கடைசியில அந்த பாட்டியும் கொல்ல வரதுக்குள்ள அவளை புடிச்சு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற டீமன் ரொம்ப மோசமானது. அந்த டீமனை கண்ட்ரோல் பண்ணோம்னா அத நம்ம சாந்தமா குளிக்க வைக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் அது சாந்தமா இருக்கும். அதுவும் இத 1000 நாட்கள் தொடர்ந்து பண்ணாதான் இந்த டீமன் இந்த பொண்ணை விட்டு போகும்னு சொல்லிதான் இவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டீமன் ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஸ்ரீக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த இடத்துக்கு நம்ம வந்தது பெரிய தப்போ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க இப்ப அடுத்த நாள் காலையில விடுது. அப்போ ஸ்ரீ அந்த பொண்ணும் அங்க நின்றுட்டு இருப்பாங்க. இந்த இடம் பார்க்க அழகா இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற அந்த பெய்ய தவிர அதை நினைச்சாதான் பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் இவங்க இவ்வளவு பணக்காரங்க தானே, இந்த பொண்ணு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா சீக்கிரமா சரி பண்ணிடலாம்ல, ஏன் இப்படி லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இப்ப தியா பண்றாங்க. பம்பை அடிக்கும் போது அதுல ஏதோ ரிப்பேர் இருக்கு, நான் அது வேலை பார்க்கணும், சமைக்கிற வேலையும் இருக்கு, அதனால இன்னைக்கு யார் அந்த பொண்ணை குளிக்க வைக்க போறீங்கன்னும் போது ஸ்ரீ பயத்திலே இருப்பாங்க. அந்த பொண்ணும் சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல அவளுக்கு தண்ணியை கொடுத்துறாங்க. உள்ள போய் ரிச்சுவல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடா. ஸ்ரீயும் பயத்திலேயே வெளியே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணும் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு வரா. சாப்பிட்டுட்டு நைட்டு அங்கேயே தூங்கிடுறாங்க. இப்போ தூங்கும் போது ஸ்ரீ கண்ணை திறந்து பார்த்தா ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய புல்லு மாதிரி இருக்கு. அவங்களுக்கு ஒண்ணும் புரியல, பயத்துல இருக்க யாரோ ஒரு பொண்ணோட குரல்ல காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கேக்குது. இப்ப தூரத்துல யாரோ ஒரு நபர், முகமே தெரியாத நபர் வேகமா அவளை வந்து தள்ளி விட கண்ணை திறந்து பார்த்தா இதெல்லாம் கனவு. ஆனா அவ கையில இன்னுமே அந்த இடத்துல இருந்த புதரோட பாதி இலையும் காலு ஃபுல்லா மண்ணா இருக்கும். அவளுக்கு இது என்னவோ கனவு மாதிரியே தெரியாது. இப்போ நடந்த இந்த விஷயத்த பத்தி அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்ல தியாவும் லூசு மாதிரி ஏதாவது சொல்லி எல்லாரையும் பயமுறுத்தாத, அதெல்லாம் உண்மை கிடையாது, எல்லாருக்கும் கனவு வருது, சாதாரண விஷயம் தானே போது இல்ல, அந்த கனவுல எனக்கு இந்த பொண்ணோட குரலை கேட்டது, அவ ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சுன்னும் போது அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, சாப்பிட்டுட்டு வேலை பாரு, அதுவும் இன்னைக்கு நீதான் அவளை குளிப்பாட்டணும், ஏன்னா நேத்து அவதானே அந்த வேலையை பார்த்தான்னும் போது ஸ்ரீ ரொம்ப பயத்திலே இருக்காங்க. அவங்களும் எப்படியாவது எஸ்கேப் ஆகலான்னு பாக்கா தியா இல்ல இன்னைக்கு நீதான் பண்ணி ஆகணும், தண்ணி புடி போய் குளிப்பாட்டுன்னு சொல்ல பயந்துகிட்டே அப்படியே உள்ள போறாங்க. இப்ப அங்க இருந்த விளக்க ஏத்திட்டு அந்த கேசட்டை பிளே பண்றாங்க. ஆனா அது நடுவுல தான் வருது, ஸ்டார்டிங்ல இருந்து வர மாட்டேன்னு அதை செக் பண்ணிட்டே இப்ப கரெக்ட் பண்றாங்க. இப்போ அந்த பேய் பிடிச்ச அந்த பொண்ணும் உங்க வாய்ஸ் எங்கேயோ கேட்டமா இருக்கு, உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு நார்மலா பேசுறா. இவங்களும் அந்த பொண்ணு கிட்ட வந்து நான் பார்க்கும்போது என் சின்ன தங்கச்சி ஞாபகம் வருதுன்னும் போது இப்ப அவங்க எங்க இருக்காங்க, இல்ல அவ இறந்துட்டானும் போது என்ன மன்னிச்சிருங்க, உங்க முகத்தை நான் கொஞ்சம் கிட்ட பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வரும்போது அவங்களும் எனக்கு ஒரு கனவு வந்தது, அந்த கனவுல நீ காப்பாத்துன்னு குரல் கேட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க இப்ப டக்குன்னு கேசட்ல இருந்து ஒரு மாதிரி பயங்கரமான சத்தம் கேக்குது. கேசட் ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா இப்ப அந்த பொண்ணு அப்படியே பேய் அவங்களை அட்டாக் பண்ற மாதிரி வருது, கத்துறாங்க. இப்ப தியா உள்ள வந்து பார்த்தா உள்ள அந்த பொண்ணு நார்மலா தான் இருக்கா. உனக்கு என்ன பைத்தியமா, பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லு, ஏன் தேவையில்லாம சீன் கிரியேட் பண்றேன்னும் போது நான் சத்தியமா சொல்றேன் அவ என்ன அட்டாக் பண்ண வந்தா அப்படின்னும் போது உன்கிட்ட இந்த வேலையை கொடுத்தேன் பாரு, தல நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வேலையை முடிச்சிட்டு வந்து நீ பண்றனால எங்க 2 பேருக்கு தான் பயம் வருது, நாங்க பண்றோயே உன்னால வேலையை பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்க இருந்து போயிடறாங்க. இப்ப நைட்டு தூங்கும் போது திரும்ப ஸ்ரீக்கு கனவு வருது. அவ திரும்ப அந்த இடத்துல இருந்து எழுந்துக்கிறா. பார்த்தா முன்னாடி ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுலதான் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு குரல் கேட்கும். ஓபன் பண்ணான்னு பார்த்தா கதவு க்ளோஸா இருக்கும். ஜன்னல்ல யாராவது இருக்கீங்களான்னு கேட்க உள்ள ஒரு குரல் கேட்கும். இப்போ திரும்ப ஒரு நபர் அவர் கோடாலி எடுத்து ஸ்ரீயா அப்படியே குத்த வர இதெல்லாம் கனவுதான், கண்ணை திறந்து பாக்குற. ஆனா இந்த வாட்டி அவரோட முடி கையோட வந்துருது. அவளுக்கு ஒண்ணுமே புரியல, இதெல்லாம் கனவுன்னு சொல்றதா இல்ல உண்மையாவே இதெல்லாம் எனக்கு நடக்குதா, நான் வேற ஏதாவது உலகத்துக்கு போயிட்டு வரேனான்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்திலேயே இருக்கா. இப்ப அடுத்த நாள் காலையில அவ வேலை பார்த்துட்டே இருக்கும் போது இவ கூட இருக்கிற அந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம அந்த பேய் இருக்கிற அந்த ரூமுக்குள்ள போயிட்டு வரா. இவ இதுக்கு உள்ள போயிட்டு வரான்னு சொல்லிட்டு ஸ்ரீக்கு ரொம்பவும் குழப்பமா இருக்கும். அதே நேரத்துல இப்ப அந்த சாமியாரும் டிரைவரும் திரும்பவும் இந்த இடத்துக்கு வராங்க. டிரைவர் ரொம்ப நேரமா தோண்டிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு இவ ரொம்ப தோன்றாரு, எதை புதைக்க போறாரு, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரியாம ரொம்ப குழப்பத்துல இருக்க இப்ப அந்த சாமியார் வீட்டுக்குள்ள வராரு. ஸ்ரீயும் அவளுக்கு நடந்த அந்த கனவெல்லாம் பத்தின விஷயத்த அந்த வயசான சாமியார் கிட்ட சொல்ல அவரும் நீ ஒன்னும் பதட்டப்படாத, இன்னும் ஒரு நாள் தானே, எப்படியாவது இங்க இருந்துருங்க, எல்லாமே முடிஞ்சிரும், அதுக்கடுத்து நீங்க வந்து போயிடலாமா, இந்த ஒரு முட்டாள்தனமான காரியத்தையும் பத்தி யோசிக்காத,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. இப்ப அங்கன்னா அந்த பொண்ணுக்கும் இவங்க என்ன ரொம்ப நேரம் தோணுனாங்க அது பாக்கலாமான்னு இவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஏன்னா அது கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. தோண்டி பார்த்தா ஏதோ ஒரு மனுஷங்கள புதைக்கிற மாதிரியே ஒரு ஓட்டையே தோண்டி வச்சிருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் பயமா இருக்கும். இவங்க ஏன் இப்படி தோண்டி வச்சிருக்காங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்ரீதான் அந்த பேய குளிப்பாட்டணும். அதனால தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு நீ இந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி எதையும் சொதப்பாதன்னும் போது அவளும் போறா கூட தியாவும் போறாங்க. இப்போ அந்த பொண்ணு குளிப்பாடலாம்னு சொல்லிட்டு உள்ள போய் இப்ப கேசட்டை பிளே பண்ணா அது ஒழுங்கா பிளே ஆகல. ஸ்ரீயும் இப்படிதான் அன்னைக்கு எனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க சரி கேசட் தானே திரும்பவும் பிளே பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. இப்ப பிளே ஆகுது. சரி தண்ணி எடுடின்னும் போது ஸ்ரீ தண்ணி எடுத்துட்டு பாக்குறாங்க. அந்த ஜக்கு ஓட்டையா இருக்கும். தண்ணி எல்லாம் ஆல்ரெடி ஊத்தி இருக்கும். சீக்கிரம் போய் தண்ணி புடிச்சிட்டு வான்னும் போது அவளும் பம்ப்ல தண்ணி வர ட்ரை பண்ணுவா. தண்ணியே வராது. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுவா. இப்ப தியாவும் நானும் வரேன் இருன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தண்ணி எடுத்துட்டு வந்து இப்ப உள்ள வராங்க. வந்து பார்த்தா அந்த பேய் இருக்காது. பேய் எங்க போச்சுன்னு பார்த்தா அது அப்படியே செவுத்துல ஓரமா இருக்கும். அது பூட்டிட்டு வரலான்னு பார்த்தா எல்லாரையும் போட்டு சம்மாடி அடிக்கும். பத்தாதுக்கு அங்க இருந்து அந்த பொண்ணோட கழுத்தை நல்லா கடிச்சு விட்டுரும். இத பார்த்த ஸ்ரீயும் அந்த தண்ணி எடுத்து அது மூஞ்சில அப்படியே வீசி எறிறாங்க. அந்த பூ போட்டு தண்ணி அப்படியே அது உடம்புல பார்த்த உடனே கத்திட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுக அப்படியே கட்டி போடுறாங்க. இவ அப்படியே குளிக்க வைக்கும் போது அந்த பேயும் நீங்க எல்லாமே ஃபில்வான் டேல தானே பிறந்தீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க உடல் எல்லாமே நீங்க பலி கொடுக்கணும். அதுக்காக தான் நீங்க பிறந்ததே அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாருக்கும் அப்படியே பயமா இருக்கும். எப்படியோ அதை குளிக்க வச்சுட்டு கதவு மூடிட்டு உள்ள வந்துடுறாங்க. எல்லாருக்கும் பயமா இருக்கு. அதுலயும் ஸ்ரீ நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன்ல இது நமக்கு தேவையில்லாத வேலை. பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம உயிரெல்லாம் விட போறோம் போல அப்படின்னு சொல்லிட்டே இருக்க அடிவாங்கின அந்த பொண்ணும் வந்து அந்த பேய் என்ன சொல்லுச்சு கில்வான் ஃப்ரைடேல பிறந்தீங்கன்னா அப்ப நம்ம எல்லாமே ஒரே நாள்லதான் பிறந்தோமா? ஒருவேளை அந்த கிளவி அவ பேத்திய காப்பாத்த நம்மள பலி கொடுக்க போறாளா? அதுக்கு தான் அந்த ஓட்டையை தோண்டி வச்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது தியாவும் இவ செஞ்சு வாயை மூடுங்க நடந்தது என்ன நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல ஒரு 2 பேரும் இறந்து போயிருப்பாங்கல்ல வேலை பார்க்கற பெண்கள் அவங்க கூட இவங்களும் வந்திருப்பாங்க. நாங்க 3 பேரை வேலை பார்க்கும் போது அந்த பேய் என் 2 ஃப்ரெண்டையும் கொலை பண்ணிருச்சு. நான் அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சேன். அதுக்கு அடுத்து என்ன என் வீட்டுக்கே அனுப்பிட்டாங்க. ஆனா என் வீட்டுல நான் நிம்மதியாவே இருக்க முடியல. என் கணவரே என்னோட குழந்தைய என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. என் வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு. வாழவே தகுதி இல்லாம நான் செத்துலான்னு நினைச்சு நான் பல முயற்சி பண்ணேன். ஆனா சாக கூட இல்ல. அப்பதான் திரும்ப உங்ககிட்ட நடந்ததை சொல்ல நீ கொடுத்த ப்ராமிஸா நீ மீறிட்ட. அந்த ப்ராமிஸா நீ முடிச்சனா உன் வாழ்க்கை பழைய மாதிரி மாறிடும் சொல்லிதான் திரும்ப நான் அனுப்புனாங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு மட்டும் அந்த நாள் முடிஞ்சிருச்சுன்னா நான் என் குடும்பத்தோட சேர்ந்துருவேன். எனக்கு என் குடும்பம் முக்கியம். உங்களுக்கும் உங்க குடும்பம் முக்கியம் தானே. அதனால எப்படியோ ஒரு நாள் நம்ம கஷ்டப்பட்டு இருந்தோம்னா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க எல்லாருமே ஒரு பயத்திலேயே இருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில இதுதான் 1000 டே. இன்னைக்கு அந்த பேய் குளிப்பாட்டிட்டோம்னா போதும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் புடிச்சிட்டு இப்போ அப்படியே உள்ள வரலான்னு பார்த்தா கதவு ஓப்பனா இருக்கும். கதவு ஓப்பனா இருக்கு. அந்த டீமன் எங்க போயிடுச்சுன்னு பார்த்தா அது ஓட்டு போட்டுட்டு காட்டுக்குள்ளேயே தப்பிச்சு போயிருக்கோம். போச்சுடா இதை விட்டுட்டோம் நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க ஸ்ரீயா என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்ரெடி அந்த பாட்டி ஏதோ இங்க ரிச்சுவல்ஸ் பண்ணிருக்காங்களே அதனால அந்த டீமனால இந்த காட்டை விட்டு வெளியே போக முடியாது. அது இங்கேதான் சுத்திட்டு இருக்கும். எப்படியாவது நம்ம அதை புடிச்சிட்டு வந்து நம்ம அதை குளிப்பாட்டிட்டு இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கொடை வச்சிருக்கிற அந்த இடத்த தேடி போவாங்க. அப்படி ஒவ்வொருத்தங்களா போகும்போது இப்போ யாரோ ஒருத்தங்க அங்க இருந்து ஒவ்வொருத்தங்களையும் அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப ஸ்ரீயும் அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தா அந்த டீமன் ஸ்ரீயை போட்டு செமையா அடிச்சு கொல்ல ட்ரை பண்ணும். அந்த இடத்துக்கு அந்த சாமியார் வந்துருவார். அவர் அந்த தண்ணியால அதை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்க இப்போ அந்த 3 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு இப்ப கத்தி எடுத்து அந்த சாமியாரையே போட்டு குத்தி கொல்லுவா. அது மட்டும் இல்லாம அந்த பேய தப்பிக்க ஹெல்ப் பண்ணுவா. இதனால ஸ்ரீயும் நீ எங்க கூட தானே இருக்கணும். நீ ஏன் டீமனுக்கு ஹெல்ப் பண்றேன்னும் போது நான் ஆரம்பத்துல இங்க வந்ததே அத ரிலீஸ் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டே அப்ப குளிக்க வைக்க மாட்டா. அந்த தண்ணியை கீழே ஊத்தி வச்சிருப்பா. செகண்ட் டே கேசட்டை ரிப்பேர் பண்ணதும் அவதான். அதனாலதான் ஸ்ரீ பிளே பண்ணும்போது கேசட்டு மிடில் இருந்து பிளே ஆயிருக்கும். ரெண்டாவது அந்த பக்கெட்ல ஓட்ட போட்டதும் அவதான். மூணாவது அந்த பேயை விடு வச்சதும் அவதான் அந்த ரூம் ஓபன் பண்ணி விட்டுருப்பா. அது கையில இருந்த கயிறை அவிழ்த்து விட்டுருப்பா. இதெல்லாம் அவ பண்ண விஷயம் தெரிஞ்ச பிறகு ஸ்ரீ நீ தப்பு பண்றது டீமன் அந்த பொண்ணு அது கொன்னுட்டு இருக்குடி அப்படின்னு சொல்ல எனக்கு எதுவுமே தேவையில்ல. அந்த பேய் இங்க இருந்து போகணும் தப்பிக்கணும் இதெல்லாம் ஆரம்பிச்சதே நானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ரீய குத்த வர ஸ்ரீ கோவத்தை தள்ளி விடுவா. தள்ளும் போது அங்க அந்த மரம் அப்படியே அவளோட கழுத்துல குத்திக்கும். ஸ்பாட்ல அவ இறந்துருவா. நடந்த எல்லா விஷயமும் தெரிஞ்ச பிறகு அந்த பணக்கார பாட்டி இந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனே ஸ்ரீயும் நான் அந்த பொண்ணை கொன்னுட்டேன். எனக்கு இதுக்கு அடுத்தது இந்த இடத்துல இருக்க பிடிக்கவே இல்லை. நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்ல
சொல்ல அந்த பாட்டியும், இது வரைக்கும் இங்க வந்து யாருக்கும் அது மாதிரி கனவு வந்தது இல்ல. ஆனா உனக்கு அந்த கனவு வந்திருக்கு. உனக்குள்ள ஒரு பவர் இருக்கு. எனக்கு என்னவோ உன்னோட பவரை வச்சு உன்னால என் பேத்தியை காப்பாத்த முடியும்னு நினைக்கிறேன் போது, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு எந்த பவரும் இல்ல. என்ன ஆள விடுங்க சாமி அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் உன் தங்கச்சி இறந்துட்டா. அவ சாகும்போது உன்னால அவளை காப்பாத்த முடியல தானே. அந்த வேதனை உனக்குள்ள இருக்கு தானே. ஆனா இப்போ உனக்கு கடவுளா பார்த்து ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. என்னோட பேத்தி உனக்கு தங்கச்சி மாதிரி தானே. உன்னால அவளை காப்பாத்த முடியும். உன்னால முடிஞ்சும் நீ பண்ணாம போனா அது உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும். நீ நினைமும் நினைச்சு நினைச்சு வேதனைப்படுவ. எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் என் பேத்தி தான். தயவு செஞ்சு அவளுக்காகவாது இந்த ஹெல்ப்ப பண்ணுன்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே உருகுற மாதிரி பேச இவளும் ஒத்துக்கிறா. சரி நான் பண்றேன்னு சொல்ல, இன்னைக்குதான் லாஸ்ட் டே. சோ இவங்க ஒரு ரிச்சுவல் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தோண்டி வச்ச அந்த இடத்துல ஸ்ரீய படுக்க சொல்றாங்க. அந்த பேயையும் புடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அதையும் லாக் பண்ணி வச்சுட்டு இப்போ ஸ்ரீ மேல ஏதோ ரத்தம் மாதிரி ஏதோ ஒண்ணு ஊத்துறாங்க. இப்ப அந்த சாமியார் தாத்தாவும் தியா கிட்ட அந்த பேய் உடம்புல தண்ணி ஊத்திக்கிட்டே இரு, நிறுத்தாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணியை கொடுத்துட்டு போயிடுற. ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. ஸ்ரீ கிட்ட அந்த பாட்டி ஒரு கத்தியை கொடுக்குறாங்க. எனக்கு இருக்கிறது என் பேத்தி மட்டும்தான். அவளை எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்துருமா அப்படின்னு சொல்ல, இப்ப அவ கண்ணை திறந்து பார்த்தா திரும்பவும் அந்த கனவுக்குள்ள போயிடா. இப்ப அவளும் அந்த வீட்டுக்குள்ள வந்து கதவு தட்டி பாக்குற, யாருமே இல்ல. இப்ப ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்குள்ள அந்த பொண்ணோட வாய்ஸ் இவளுக்கு கேக்குது. கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்ல, இப்ப அந்த நபரோட முகத்தை காமிக்கிறாங்க. இவர்தான் ஸ்டார்டிங்ல ஸ்ரீ ஹோட்டல்ல வேலை பார்க்கும் போது ஒருத்தர் சாப்பிட்டுட்டு பணம் ஒழுங்கா கொடுக்காம போயிருப்பார்ல, அது இந்த நபர் தான். இவரும் அந்த பொண்ணு அட்டாக் பண்ண பார்க்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அவளும் அவ கையில அந்த கத்தியால குத்திட்டு அவர் கழுத்துல அந்த கீ எடுத்து உள்ள இருக்கிற அந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க. அவளும் உள்ள பயத்துல இருக்க, வாங்க இருந்து போனான்னு சொல்ல, இப்ப அந்த நபரும் கோடலை எடுத்து அந்த பொண்ணை குத்த வர அந்த பொண்ணு பயந்து ஓடுவா. போட்டு சம்மாடி அடிக்க ஸ்ரீ மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்போ அந்த பாட்டியோட பேத்தி அவங்க என்ன நெருப்பை கொளுத்தி விட அந்த நபர் அந்த நெருப்புல மாட்டிக்கிறாரு. ஸ்ரீய கூட்டிட்டு வந்து அவளும் தப்பிச்சு வெளியே ஓடுறா. ரெண்டு பேரும் வேகமா வெளியே ஓட இந்த வாட்டி அந்த பொண்ணு பிடிச்ச டீமன் அவளை கிட்ட வருது. என்கிட்ட இருந்தா அவளை உன்னால பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீய கடிக்க வர, ஸ்ரீ அவகிட்ட இந்த கத்தியால குத்தி குத்தி அதை தள்ளி விட்டுட்டு இப்ப ரெண்டு பேரும் அந்த ஓட்டைக்குள்ள திரும்ப குதிக்கிறாங்க. அதே நேரம் இங்க அந்த தண்ணி காலியா இருக்கும். சோ அந்த பேய் கண்ணை திறந்துரும். கண்ணை திறந்த உடனே அங்க வேலை பார்த்த பொண்ணு அந்த சாமியாரு கடைசியில அந்த பாட்டியே கொல்றதுக்கு கிட்ட வரும். அந்த பாட்டியும் அவங்க பேத்தி கிட்ட பேசின விஷயத்தெல்லாம் பேசிட்டே இருக்கும் போது அந்த பேயோடம்ல பேத்தியும் கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ்க்கு வர, திரும்ப அந்த பேய் அவளை கொல்ல வர, அதுக்குள்ள இங்க ஸ்ரீ அந்த பொண்ணை நார்மல் உலகத்துக்கு கூட்டிட்டு வந்துருவா. சோ அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற பேய் அந்த உடலை விட்டுட்டு போயிடும். இப்ப அவங்க பேத்தி அவங்க பாட்டியை பார்த்த பிறகு நான் நார்மல் ஐட்டம் பாட்டின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. நல்ல வழியா அந்த பேய் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. அந்த பாட்டியும் ஸ்ரீ கிட்ட சொன்ன மாதிரியே பணத்தை கொடுக்குறாங்க. ஆனா ஸ்ரீ அந்த பணத்தை வாங்கல. அவ்வளவு ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க. இந்த விஷயங்கள் ஆரம்பிச்சது உங்களாலன்னாங்க, உண்மையா அப்படின்னு கேட்க, நான் ஒரு விஷயத்த பத்தி படிச்சேன். அதிகமான அறிவு இருந்தா அது நம்மள சீக்கிரமா கொன்னுரும்னு சொல்லிட்டு. இவ்வளவு வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன். எனக்கு இப்பதான் எல்லாமே ஒவ்வொன்னா புரியுது. ஆனா நீ சின்ன பொண்ணு. இந்த விஷயங்கள் உனக்கு தெரியாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அதுதான் உனக்கு கடவுள் கொடுத்த பரிசு அப்படின்னு நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, ஸ்ரீ உங்க பணமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்ப கார் ஓட்டுற டிரைவரும், நான் கேள்விப்பட்டேன் அந்த பாட்டி கொடுத்த பணத்தை நீ வேணான்னு சொன்னியே, உண்மையா அப்படின்னும் போது, ஆமா எனக்கு அந்த பணம் வேணான்னும் போது, நல்ல வேலை நீ அந்த பணத்தை வாங்காதே நல்ல விஷயம் தான். இல்ல பணம் வாங்கியிருந்தனா என்ன மாதிரி நீயும் அந்த பாட்டியோட சேர்ந்து சீரழிஞ்சிருப்ப அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்கன்னும் போது, நான் சொல்ல போனா இந்த குடும்பத்துல வேலை பார்த்தவனே கிடையாது. இவங்களோட எதிரியான சப்த்ரோ குஞ்சிரோத்ரோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான். அவர் தான் என்னோட பாஸ். ஆனா இவங்க ஆரம்பிச்ச ரிச்சுவல்ஸ்ல என்னோட பாஸோட குடும்பத்துக்கு எல்லாருமே கொடூரமா இறந்து போனாங்க. அந்த பிளாக் மேஜிக்கால தான். அந்த பிளாக் மேஜிக் பண்ணது இந்த பாட்டி தான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஸ்ரீ பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஆரம்பத்துல எல்லாமே ஆரம்பிச்சதே இந்த பாட்டி தான். அதனாலதான் அடிப்பட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த பாட்டியோட பேத்தி மேல அந்த சாபத்தை கொடுத்திருப்பாங்க. இப்போ அந்த பாட்டியோட பேத்திக்கு சாபத்தை கொடுத்த அந்த நபரும் இப்போ அவரோட டைரி ஓபன் பண்றாரு. அவரோட பொண்ணு வேற யாரும் இல்ல, ஸ்ரீ தள்ளிவிடும் போது இறந்து போனால அந்த பொண்ணுதான் அவரோட பொண்ணு. என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்ல, இப்போ அவர் ஏவி விட்ட அந்த பீமன், நீ கொடுத்த ப்ராமிஸ நீ காப்பாத்தல, இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே அவர் அட்டாக் பண்ண அவர் இறந்து போயிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் பத்தி அந்த டிரைவரும் ஸ்ரீ கிட்ட சொல்லிட்டு அவர் ரொம்ப டேஞ்சர் போது ஸ்ரீ அதை புரிஞ்சுக்க
வச்சுக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்ரீயோட வீட்ல கதவு தட்டுற சத்தம் கேக்குது. வெளிய வந்து பார்த்தா கீழ ஒரு பேப்பர் இருக்கும். அதுக்குள்ள ஃபுல்லா பணம் இருக்கும். ஆனா ஸ்ரீ இந்த வாட்டி அந்த பணத்த ரோட்லயே வச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது அவங்க கையில இருந்த அந்த மார்க் அப்படியே அழிஞ்சு போகுது. இது தூரமா இருந்து அந்த டிரைவர் பார்த்துட்டு கார் எடுத்துட்டு போறாரு. இதோட இந்த படத்த முடிக்கிறாங்க. சோ எப்படின்னு மக்களே படம் வித்தியாசமா இருந்ததுல படம் பார்க்கும்போது நிறைய இடத்துல பயங்கரமா பயமுறுத்துற மாதிரி விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு பேய் படம் பார்க்கணும், த்ரில்லிங்கா பார்க்கணும்னா தாராளமா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட சேர்ந்து இந்த படம் பார்க்கலாம். அண்ட் குழந்தையோட பார்க்காதீங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.